அனைவருக்கும் வணக்கம். நிஃப்டி, பேங்க் நிஃப்டி அண்ட் கோல்டோட நெக்ஸ்ட் 2 டேஸ் மூவ்மெண்ட் எப்படி இருக்கும் அண்ட் அதோட இம்பார்ட்டன்ட் லெவல்ஸ் என்ன, அதோட டைரெக்ஷன் எப்படி இருக்கலான்னு பார்க்கலாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி இம்பார்ட்டன்ட் ஜோனில் தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. சேம் ஜோன்ஸ் தான் ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகிட்டுருக்கு. நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்த மாதிரி கரண்ட் லெவலில் இருந்து டிக்ளைன் ஆகி சைட்வேஸில் இருக்குது. பட் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு அந்த டவுன் சைட் லெவல்ஸ் இன்னும் வரல. ஸோ கரண்ட் ப்ரைஸ் பேட்டர்ன் பார்க்கும்போது ஒன் மோர் ஹை பாசிபிள் இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இப்போது அதோட லெவல்ஸ் வந்து 15 மினிட்ஸில் நம்ம செக் பண்ணிடலாம். ஃபஸ்ட் நான் லெவல்ஸ் மார்க் பண்ணிடுறேன். அப்சைடில் பார்த்தீங்கன்னா சேம் அந்த 24,978 ஒரு லெவல். இன்னொரு லெவல் பார்த்தீங்கன்னா 24,882. இந்த அப்சைடில் 2 லெவல்ஸ் இருக்குது. டவுன் சைடில் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வந்த ஸ்விங் லோ, அப்புறம் இந்த லோவை கட் பண்ணால் இந்த ஸ்விங் லோ ஒன்று. டோட்டலாக டவுன் சைட் 2 லெவல்ஸ் இருக்குது, அப் சைட் 2 லெவல்ஸ் இருக்குது. இப்போ நிஃப்டி பார்த்தீங்கன்னா இந்த லெவல்லேருந்து மேக்ஸிமம் இந்த ஜோனுக்கு ஃபால் ஆனாலும் தென் அகைன் இந்த லெவல்லேருந்து புல் பேக் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. நிஃப்டியில் ஓப்பனிங்லேருந்து சேம் இங்கே ஒரு சின்ன ஒரு டிப்பு வந்து இங்கேருந்து ஹை போனாலும் சேம் இந்த லெவல் ஆர் இந்த லெவல் இந்த ஜோனுக்கு போகிறக்கான சான்சஸ் நிஃப்டியில் அதிகமாக இருக்குது. இந்த 2 டேஸில் இந்த மூமெண்ட்ஸ் வரது சான்சஸ் அதிகமாக இருக்குது. இந்த லெவல்ஸ் அச்சீவ் ஆனதும் பேலன்ஸ் எப்படி மூவ்மெண்ட் இருக்க போகுது அப்படிங்கிறத இந்த வீக்கெண்டில் நான் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு பேங்க் நிஃப்டி பார்த்துடலாம். பேங்க் நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா அப்சைடில் ஆல்ரெடி நம்ம மென்ஷன் பண்ண லெவல் தான் 53,550, 53,750 அண்ட் 54,150. இந்த ரேஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா அப்சைடு ரொம்ப ஸ்ட்ராங்காக ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும். டவுன் சைடில் பார்த்திங்கன்னா இந்த ஸ்விங் லோ ஒன்று, சேம் இந்த லோ ஒன்று, இதுதான் வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். இப்போது பேங்க் நிஃப்டியில் பார்த்திங்கன்னா 3 பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதாவது இந்த கரண்ட் லெவல்லேருந்து இந்த ஜோனில் டிப் வந்தாலோ, சேம் இந்த சப்போர்ட்டில் டிப் வந்தாலோ இங்கேருந்து பவுன்ஸ் ஆகி இந்த லெவல் போகிறக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. பட் இங்கிருந்து ஒரு லோ வந்து இந்த ட்ரெண்ட் லைனில் சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகி தென் இந்த ஹையை கட் பண்ணாமல் இங்கிருந்து ஃபால் ஆச்சு அப்படின்னா சேம் இந்த லோ பார்த்திங்கன்னா இங்கே வரக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. என்ன லெவல்னு பார்த்தீங்கன்னா 51,693. இங்கிருந்து இந்த ஹை பார்த்திங்கன்னா ஒரு நிமிஷம், இந்த ஹை பார்த்திங்கன்னா 53,888. இங்கிருந்து இந்த ஹையை கட் பண்ணாமல் இந்த இடத்துலேருந்து ரிஜெக்ட் ஆச்சுன்னா இந்த லெவலை நம்ம பிரேக் பண்ணும்போது ஒரு ஃபாஸ்ட் டிக்ளைனாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ரேஞ்ச் வரக்கான சான்சஸ் பேங்க் நிஃப்டியில் அதிகமாக இருக்குது. ஸோ நிஃப்டியை விட பேங்க் நிஃப்டியோட ப்ரைஸ் ஆக்ஷனை வந்து நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணணும். கண்டிப்பாக ஒரு 2 டேஸில் வந்து ஒரு நல்ல மூவ்மெண்ட் இருக்கான சான்சஸ் இருக்குது. அதாவது நாளைக்கு இல்லைன்னா வந்து நாளான்னைக்கு வெள்ளிக்கிழமை ஒரு நல்ல மூவ்மெண்ட் வரக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ பேங்க் நிஃப்டி வந்து ஒரு கீ மூவ்மெண்ட்டாக இருக்கும். நிஃப்டியை விட பேங்க் நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரைஸ் ஆக்ஷன் கரெக்டாக மூவ் பண்ணோம் அப்படின்னா ஒரு நல்ல பாயிண்ட்ஸ் வந்து நம்ம கேப்சர் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு கோல்டு பார்த்துடலாம். கோல்டில் பார்த்தீங்கன்னா நான் இம்பார்ட்டன்ட் டேட் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு டேட் பார்த்திங்கன்னா December 11 நான் ஆல்ரெடி மார்க் பண்ணியிருக்கேன். செகண்டு December 17. இதிலிருந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் 1 டே இருக்கலாம். இந்த டேட்டில் உங்களுக்கு ஹை ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா அங்கேருந்து ரிவர்ஸ் ஆகும்போது தென் அகைன் நெக்ஸ்ட்டு இந்த டேட்டில் வந்து உங்களுக்கு ரிவர்ஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதாவது December 11 உங்களுக்கு ஹை ஹோல்ட் ஆகி December 12 ரிஜெக்ஷன் ஆச்சு அப்படின்னா, அதாவது December 11 ஹையை கட் பண்ணாமல் December 12 அங்கேருந்து டிக்ளைன் ஆச்சு அப்படின்னா December 7 வந்து ரிவர்ஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. இந்த டேட்ஸை நீங்கள் ஃபர்தராக வாட்ச் பண்ணி பாருங்கள். டேட்ஸ் வந்து எவ்வளோ இம்பேக்டாக இருக்குது, எப்படி வந்து உங்களுக்கு அந்த இடத்துல ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆகுது அப்படிங்கிறத ப்ரைஸ் ஆக்ஷன் கூட கம்பைன் பண்ணி பாருங்கள். எப்படி உங்களால் என்ட்ரி எடுக்க முடியுது அப்படிங்கிறத பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் வரும்போது கண்டிப்பாக உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். நிஃப்டியில் நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி டவுன் சைடு இந்த 2 லெவல்ஸ் இருக்குது, அப் சைடில் இந்த 2 லெவல்ஸ் இருக்குது. இதை நிஃப்டி டவுன் சைடு ஸ்பீடாக பிரேக் பண்ணும்போது மட்டும்தான் நெக்ஸ்ட்டில் வந்து அடுத்தடுத்த லெவல்ஸ் பாசிபிள் இருக்குது. இந்த வீக் 2 டேஸில் வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டியோட மூவ்மெண்ட் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீக்கில் உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். சாட்டர்டே சண்டேயில் உங்களுக்கு நான் கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீக் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நான் அப்டேட் பண்ணுறேன். இந்த வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல் எஜுகேஷனல் பர்பஸுக்காக மட்டும்தான். டெக்னிக்கல் எப்படி ஒர்க் ஆகுது, எப்படி பேட்டர்ன்ஸ் ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கறதுக்கு தான். இந்த வீடியோவில் எந்த விதமான பை அண்ட் செல் ரெக்கமெண்டேஷன்ஸும் நான் கொடுக்கல. மீண்டும் அடுத்த நிஃப்டி ரிவ்யூவில் சந்திப்போம். நன்றி.